வணக்கம். இன்றைய தினம் 11 ஜூலை 2022. டைம் வந்து 7:30 ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால என்னால் மார்னிங் டைம் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர்றதுக்கு லேட் ஆகிடும். அதன் அடிப்படையில் இப்போயே நான் 7:30 7:30 மணிக்கே நான் ரோபோ எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகிடுக்கப்புறம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். மற்றும் சப்போஸ் நான் வர்றதுக்கு லேட்டாகிற பட்சத்தில் கூட என்னென்ன ஆர்டர் எடுத்திருக்குன்றத ரோபோவுடைய ஆர்டர் புக்கும் ப்ளஸ் நம்ம டெர்மினல் நெஸ்டுடைய ஆர்டர் புக்கும் ரெண்டும் சேர்த்தா மாதிரி நான் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இன்றைக்கி நான் இப்போயே ஆன் பண்ணி வச்சுட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தானாகவே ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நேரம் பார்க்குறோம், கரெக்டாக 12:09 ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காத்தால ஒரே ஒரு கால் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்திருக்கு. 9:17 4 நமக்கு இண்டெக்ஸில் பை வந்திருக்கு. அந்த பையானது நம்ம டெர்மினலில் 35,400 கால் ஆப்ஷன் பை எடுத்திருக்கு. பை எடுத்தது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 219 அந்த ரேஞ்சுக்கு பை எடுத்திருக்கு. இந்த ஒரே கால் மட்டும்தான். இப்போதைக்கு 240 ரூபா கிட்ட இருக்குது. 515 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த ஒரே கால் மட்டும்தான் இப்போதைக்கு வரையும் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், 2:25 ஆகுது. காத்தால கொடுத்த ஒரே கால் மட்டும்தான், ரோபோ எடுத்த ஒரே இதுதான். நல்லா மேலே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோபோ வந்து எல்லாமே கட் பண்ணிடுச்சு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் நமக்கு வந்து 3,200 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ரோபோ தள்ளிடுச்சு. 3,145 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து முடிஞ்சுது. லாஸ்ட் 2 நாளாக மார்க்கெட் சரியில்லை. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இதோட வந்து நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.